ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம A1 டிவி. நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ், சீசா திரைப்பட இயக்குனர் குணா சுப்பிரமணியம் அவர்களுடன் ஒரு திருமண விழாவில் பங்கேற்ற நிகழ்ச்சி தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஆக்சுவலி மக்களே, இந்த திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி இது. ஸோ இந்த திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலையில் நடைபெற்றது. எனது உறவினர் தம்பி ஒருவருடைய திருமண விழா வரவேற்பு நிகழ்ச்சி தொகுப்பு. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்மளுடைய சீசா திரைப்பட இயக்குனர் திரு குணா சுப்பிரமணியம் அவர்களும் அவர் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டார். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது. ஸோ அந்த பாப்பாவை பார்த்து அந்த மண்டபத்தில் பாடிக்கிட்டு இருந்த ஒரு பாட்டை நான் பாடியிருப்பேன். சாமிக்கிட்ட சொல்லி வச்சு அப்படின்னு ஒரு பாடல். ஸோ எனக்கு பாடல் பாடவும் தெரியாது, வரிகளும் ஞாபகம் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய மாமா ஒருத்தர், அக்கா வீட்டுக்கார். அங்கேருந்து வந்தார். எங்கள் அக்கா அவரை பக்கத்தில் வந்து உட்கார சொன்னாங்க. உட்கார சொன்னோடனே அவர் பார்த்தீங்கன்னா கெத்தாக கால் மேலே கால் போட்டு அப்படியே சும்மா கெத்துட்டு அப்படின்னு உட்காந்துட்டார். ஸோ அடுத்த வீடியோவில் இப்போ பார்க்குறது அங்கே விழாவுக்கு வரவேற்புக்கு வந்திருந்த உறவினர்கள் அப்படியே காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே உறவினர்கள். இவங்க வந்து மிக முக்கியமான ஒரு ஆள். ஏன் கேமராவை இந்த ஆட்டை ஆட்டுறேன்னா, இவங்க இந்த விழாவிற்கு முக்கியமான ஆள். ஏன்னா மாப்பிள்ளையுடைய தாய் மாமாவின் மனைவி, விழாவின் நாயகின்னு கூட சொல்லலாம். தாய் மாமா இல்லாமல் அங்கே ஒரு அணுவும் அசையாது. ஸோ அப்படிப்பட்ட அந்த மிக முக்கியமான காரியகர்த்தாவான தாய் மாமாவின் மனைவி திருமதி சரளா செந்தில்குமார் அவர்கள். ஸோ இவங்க பர்மிஷன் கொடுத்தா தானே தாய் மாமா ஆடுவார். ஸோ அப்போ தானே எல்லாமே நடக்கும். அதான். ஸோ இந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடி திரும்பணும்னா ஸ்டேஜில் பார்த்தோம்னா என்னோடய அக்கா வீட்டுக்கார் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. மாப்பிள்ளை பையனோட அப்பா எல்லாருமே நிற்கிறாங்க, அம்மா எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் மாப்பிள்ளை பையன் பொண்ணு. ஸோ ஒரு அருமையான இந்த வரவேற்பு விழா நிகழ்ச்சி தொகுப்பு. இது என்னுடைய குடும்ப விழா. ஸோ என்னுடைய உறவினர்களுக்காக இதை நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் போடணுங்கிறதுக்காக அவங்களுடைய ஆசைக்கிணங்கி நானும் விருப்பப்பட்டு எடுத்து இந்த ப்ரோக்ராமை ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ பொதுமக்கள் நேயர்களாகிய நீங்கள் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம், பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தோன்னே வீடியோ எடுக்கும்போதே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், இரு நல்ல உள்ளங்கள் இரண்டும் ஒன்றாக உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டு பேருமே ஒரு நல்ல மனிதர்கள். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் கேரக்டர், அமைதியாகவே இருப்பாங்க. நம்ம போய் பேசினா தான் பேசக்கூடிய ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. பேசிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்க்கும்போதே தெரியுது. அப்படியே அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சொந்த பந்தங்களை அப்படியே கேமராவை காட்டிகிட்டு இருக்கேன் ஒருத்தராக. ஸோ நிறைய பேர் நம்மள்ட்ட எல்லாருமே பேசுவாங்க. இந்த பையன் வந்து என்னுடைய அக்கா பையன் பார்த்திங்கனாக்கா செல்வா, பயங்கரமான செல்லமான பையன். சேட்டையில் வந்து பயங்கரமான ஆள். அந்த செல்வா சேட்டையில் பயங்கரமான சொன்னால அதுக்கு காரணமே இந்த பச்சை சட்டை தான், கிளி பச்சை சட்டை. இந்த கிளி பச்சை சட்டை பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்போவே அப்படிப்பட்ட கேஸு. ஸோ இந்த தம்பி யாருன்னா என்னுடைய தம்பி உடன்பிறப்பு. தம்பி வந்து வெயிட் லிஃப்டிங்கில் நேஷ்னல் சாம்பியன். ஸோ கரூரில் பார்த்திங்கனாக்கா ஸ்னாப் ஃபிட்னஸில் வந்துட்டு சீஃப் கோச்சாக இருக்கார். ஸோ அதனால தான் நான் வந்து தம்பிக்கிட்ட வந்து ஆர்ம்ஸ்லாம் காட்டுறேன். ஸோ தம்பி ஒரு நாளைக்கு வந்துட்டு தம்பியினுடைய ஒர்க் அவுட் எல்லாம் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எடுத்து நான் போட இருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். தம்பி வந்து நேஷ்னல் சாம்பியன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தம்பி வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கார் ரிசப்ஷனுக்கு. ஸோ அங்கே நடுவில் மேக்கப் போட்டுட்டு அப்படியே ஃபுல் மேக்கப்பில் நிற்கிறது யார் அப்படின்னா என்னுடைய அத்தை ஒருத்தவங்க உறவினர். ஸோ அடுத்ததான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ காமிக்கிறேன் என்னோடய சிஸ்டரு. ரெண்டு பேருமே என்னோடய சிஸ்டர் தான். கை காட்டுறவங்க இவங்களும் என்னோடய அக்கா, அது என்னுடைய தங்கச்சி. ஸோ பின்னாடி இருக்கிறது ரெண்டு பேர்த்தோட புருஷன், அக்கா தங்கச்சியோட புருஷன். ரெண்டு பேரும் பிளடி கண்ட்ரி ஃப்ரூட்ஸ். ஆமாம் மக்களே, நான் செல்லமாக அப்படி சொல்லுவேன், அவங்களும் செல்லமாக ஏற்றுக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ உங்களுக்காக. பின்னாடி என்ன பாட்டு பாடி இருந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷனில் தான் இருக்கும். அந்த பின்னாடி தாடிக்கார பையன் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர். இப்போ திருப்பி இங்கே வந்துட்டோம் பச்சை சட்டை. இந்த பச்சை சட்டையை மேய்க்கிறது எங்கள் அக்கா, இவங்க தான். அவங்க ஒரு ஹெட் மாஸ்டரு. அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் பிள்ளைங்களை மேய்க்கிறது, டீச்சரை மெயின்டைன் பண்ணுறதுலாம் பெரிய வேலையே இல்லை. இந்த ஒரு ஆளை வந்து மேய்க்கிறது அவங்களே சொல்லுவாங்க 1000 கழுதையை மேய்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு இவருடைய என்ன பண்ணுறது, எல்லாம் மேய்ச்சி தானே ஆகணும். நம்ம கதையும் அதே மாதிரி தான், அதை நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அடுத்து பின்னாடி உட்காந்துருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு சிவாச்சாரியார்கள் விழாவுக்கு வந்திருந்தாங்க. எல்லாம் ஒரு நல்ல மனிதர்கள், அருமையான ஆட்கள். ஸோ வெளியூர்லேருந்து விழாவுக்காக வந்திருக்காங்க, பொள்ளாச்சியிலேருந்து. அடுத்து பின்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய மாப்பிள்ளை. ஸோ பாளையத்துலேருந்து அவன் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு வந்திருக்கான். மாப்பிள்ளை நல்லா குண்டு பூசணிக்கா, எந்த கடையில் நீ அரிசி வாங்குற அப்படின்னு கேட்கணும். ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா குட்டி பாப்பா, அழகு பாப்பா. அவன் ஏதோ பொம்மை வாங்கி தரலையாட்டுக்கு, என்னான்னு தெரில. பாப்பா கொஞ்சம் கோவமாக இருக்கா.
அடுத்து விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய உறவினர்கள் எல்லாமே இருக்காங்க. இப்போ இவங்கள பார்த்தோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. மண்டபத்தில் இந்த டைமில் பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. என்ன பாட்டாது, அண்ணன் தங்கி பாசத்துக்கு சிவகுமாரும் ராதிகாவும் நடித்த ஒரு பாடல். அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு மூமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து அக்கா கிட்ட வந்துட்டு தடவை கொடுத்து முத்தம் கொடுக்குறேன்னு பேசி பாட்டு பண்ணேன். அது என்ன பாட்டு தம்பி? பாட்டு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே மக்களே, அது என்ன பாட்டுங்கிறது எப்படியாவது நான் சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, அதாவது பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பக்கத்தில் பையன் சொல்கிறான். என்ன பாட்டு வரின்னு சொன்னான்னு அப்படியே சொல்லிடுவேன் மக்களே. அது சொல்ல மாட்டேங்கிறான். என்ன பாட்டு வரி சொல்லுங்கள் தம்பி, என்ன பாட்டு வரி? எல்லாமே என்னுடைய உறவினர்கள் அவங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஒரு குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னாக்கா, இது என்னுடைய சிஸ்டர் தான் பாப்பா, சிஸ்டரோட குழந்தை. அங்கே உட்காந்துருக்கிறது என்னோடய அக்கா மகனோட பேத்தி. தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே அப்படிங்கிற பாடல் மக்களே, அதுதான். இது வந்து நம்ம சீசா இயக்குனர் திரு குணாசுப்ரமணியம் அவர்களுடைய மனைவி அந்த குழந்தைய கொஞ்சுறாங்க. ஸோ அந்த உறவுக்காரங்க விசேஷத்துக்கு போகிறதே அதானே. இது பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் பொண்ணு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த விழாவினுடைய நாயகன் தாய் மாமான்னு சொன்னேன் இல்லையா, அந்த தாய் மாமாவோட பொண்ணு அது. இது வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய அண்ணன் ஒருத்தர். அண்ணன் வந்து மருத்துவராக இருக்கார். அண்ணன் வந்து வெட்டினரி டாக்டர் செந்திலண்ணன். அவர் பக்கத்தில் நிற்கிறது என்ஜினியர் தினகரன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இந்த கல்யாணத்துக்காக ஸ்பெசிஃபிக்காக புதுசாக மீசை டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கார் அண்ணனை வந்து சத்யராஜுக்கு டூப் போடலாம் அந்த மாதிரி ஒரு ஆள், நல்லா ஹைட்டாக. அவர் நல்லாவே நடிக்கக்கூடியவர், அருமையாக நடிப்பார். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுங்க நடிக்கிறதுக்கு. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாப்பிள்ளை தம்பி உட்காந்துருக்கான், ஏதோ யோசனை இல்லை. நம்ம தம்பி விஸ்வா. ஸோ நம்ம பகுதியினுடைய திமுகவினுடைய வட்டச் செயலாளர் வண்டு முருகன், அப்படி சொல்ல முடியாது, தம்பி திறமையான ஆள். இது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் எங்கள் அக்கா புருஷன் மக்களே. என்ன பண்ணுறது, சில நேரங்களில் இப்படியும் இருப்போம், சில நேரங்களில் அப்படியும் இருப்போம். என்ன பண்ணுறது, மாமானால ஒரு முத்தத்தை கொடுத்து வைப்போம், இருக்கட்டும். அப்பப்போ அனுசரித்து வச்சுக்கணும்ல, அதான். ஸோ அப்படியே வந்து இந்த வீடியோ இந்த மாதிரி அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. என்னென்னா மண்டபத்தில் பார்க்கும்போது பார்த்தோம்னா மக்களே, அந்த பாட்டோட செம்ம குஷியாக இருந்துச்சு. நிறைய பாடல்கள் வந்து அருமையான பாடல்கள்லாம் போட்டு செம்ம சூப்பராக கலக்கலாக போயிட்டுருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இயக்குனர் என்னையே வந்து திரைப்படத்தில் வெள்ளித்திரையில் எனக்கு ஒரு சீன்னாலும் நல்ல அருமையான சீன் க்ளோஸ்அப்பில் வச்சு வெள்ளித்திரையில் அறிமுகப்படுத்தின என்னுடைய இயக்குனர் திரு குணாசுப்ரமணியம் அவர்கள். அதாவது பார்த்திங்க அப்படின்னாக்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது இவரை குணாவை பற்றினு தான். ஸோ இந்த இயக்குனரை பற்றின ஒரு தனி வீடியோவே நான் ஒன்று பண்ணணும், அது நான் சொல்கிறேன். அவர் உருவான விதம், அவருடைய வாழ்க்கை வரலாறு, அது தனியாக சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ரிசப்ஷனுக்கு வருவோம். ஸோ இந்த ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா அப்படி ஜாலியாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ரிசப்ஷனில் அந்த ஃபுல் அண்ட் தலை முதல் பாதம் வரை ஒரே வெள்ளையர்னு இருக்கிறது யாருன்னா மாப்பிள்ளையோட அப்பா. இவர் தான் நாகேஷ் என்கிற திரு ஜெயம் பழனிசாமி அவர்கள். எப்படி பார்த்திங்கன்னா சொல்லும்போது சிரிக்கிறாரு. இவர் ஒரு மிகப்பெரிய நடிகர். நம்ம எல்லாருமே நடிகர் தான். அதில் வந்து சிறந்த திறமை வாய்ந்த நடிகர்கள். இப்போ அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல இது பண்ணி, இவர் வந்து நம்ம மாப்பிள்ளை பையனோட நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க. அண்ணன் இவர் வந்து தங்கராஜ் அண்ணன், அவரு நண்பர் தான் எனக்கு. அவங்க நல்ல பரிச்சயமானவங்க, நல்ல நண்பர்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பஃபே சிஸ்டமில் ஃபுட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதாவது ராஜ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்ரிங் டீம் அவங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸு, நல்ல நீட்டாக டீசெண்டாக க்ளீன் அண்ட் நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீம் இங்கே உட்காந்துருக்காங்க. இவங்கள்ட்ட தான் நான் போய் அன்றைக்கி பேசினேன். ஸோ அன்றைக்கி இப்போ என்னென்னா போகும்போது நான் மைக்கெலாம் எடுத்துகிட்டு போகல, அதனால தான் இப்போ வந்து பேக்ரவுண்டில் ஓவர் ஆடியோ. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து மண்டபத்தில் நிறைய பாட்டெலாம் பாடிச்சு, அந்த பாட்டோட போட்டோன்னா காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்துடும். இவர்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, யார் உங்கள் பாஸ் இவர் தானான்னு கேட்குறேன். பாஸ்னால் இப்படி தான் இருக்கணுமா, மொட்டை அடிச்சுட்டு மொட்டை பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு. அவர் பேர் என்னான்னு கேட்குறேன். பேர் வந்து பூபதி ராஜா அவர் பேர். சூப்பரான ஒரு பர்சன். அவர்கிட்ட நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு எப்படி இந்த ப்ரொஃபஷனு, என்ன இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதெல்லாம் கேட்குறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி MBA படிச்சிருக்காரு மக்களே. MBA வந்து லண்டனில் படிச்சிருக்காரு. MBA லண்டனில் படித்து முடிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் நினச்சிருந்தாருன்னா வேறு ஏதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேறு ஒரு வேலைக்கெலாம் போயிருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இந்த கேட்ரிங் ஒர்க் பண்ணுறாரு. ஏன் அந்த மாதிரி கேட்ரிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த ஒர்க் வந்து பேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதே கேள்வியை திருப்பியும் கேட்டதுக்கு அதான் பேஷன் சொன்னேன்ல அப்படிங்கிறாரு. ஸோ ஏன்னா வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வேறு ஏதாவது காலத்தின் கட்டாயத்தில் வந்துட்டாரா அப்படின்னு கேட்டேன். அவர் தெளிவாக சொல்கிறாரு, படித்தது MBA இன் மார்க்கெட்டிங் படிச்சிருக்காரு, லண்டனில் படிச்சிருக்காரு. ஆனால் இங்கே நம்ம ஊரில் வந்து சோறாக்கிற சமையல்காரன் வேலை பார்க்குறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா ஈஸியாக சமையல்காரன் அந்த வேலை பார்க்குறாரு. அதை வந்து அவர் வந்து பிடிச்ச வேலையை ரசித்து செய்கிறாரு. அதாவது வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யணுங்கிற இல்லையா, அதுதான் ஜாலியாக செய்கிறாரு. ஸோ வந்து நல்லா க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க.
ஸோ அவருக்கு கேட்டேன், இந்த பிஸ்னஸ் நீங்கள் இவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என்னோடய லேபர்ஸ், என்னோடய டீம் அப்படின்னு சொன்னார். அவர் கூட இருக்க டீம், லேபர்ஸுங்கிற வார்த்தை அவர் சொல்லலை, நானாக தான் சொல்கிறேன். அவரோட டீம் பாய்ஸ் தான் சொன்னார். எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக வந்து அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க பர்ஃபெக்டாக பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் இந்த மாதிரி வெஜிடேரியன் மட்டும்தான் பண்ணுவீங்களா, நான்வெஜ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அவர் நான்வெஜ்ஜும் பண்ணுவேன், எல்லா மாதிரியான அக்கேஷன்ஸுக்குமே வந்து நம்ம கேட்ரிங் பண்ணுறோம், ஃபுட் பண்ணுறோம் எல்லாமே சொன்னார். ஸோ அதை பற்றி அவர்கிட்ட இன்னொரு டைம் டீட்டெயில்டாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு மக்களே. அதாவது வந்துட்டு அதிகமான காரம் இல்லை, இது இல்லை, தோர்ப்பு இல்லை, நார்மலாக இருந்துச்சு, மீடியமாக எல்லோரும் சாப்பிட்லாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். உண்மையாலுமே ஒரு நல்ல டீம் தான், ராஜ் ஃபுட்ஸ் கேட்ரிங் டீம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த உடனே பின்னாடி போய் அவங்க டீம் மெம்பர்ஸ் பாய்ஸ் கூட நம்ம பேசினதெல்லாம் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாமே சந்தோஷம் என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த டீமில் ஒருத்தர் தான் இப்போ சொல்லுவார், அவர் லண்டனில் MBA படித்தவர் அப்படின்னு. அப்போ தான் நான் அதுக்கு ஷாக் ஆவேன். வாவ், MBA படித்தவரா, அதுவும் லண்டன்லையா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு, அப்புறம் திருப்பி இருங்க அவர் முகத்தை க்ளோஸ்அப்பில் காமிக்கலான்னு போய் க்ளோஸ்அப்பில் போயிட்டு கேமரா 2 டைம் ஜூம் பண்ணி ஆட்டுவேன். இதான் நடந்த ஒரு விஷயம். ஸோ உண்மையாலுமே அதாவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கர்ட்டஸியான மேன். நம்ம பிஸி ஷெட்யூலு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நான் போய் கேட்டோடனே அந்த டென்ஷன்லேயே வந்து ரிலாக்ஸாக பேசினாங்க. நல்ல ஒரு கைண்ட் அப்ரோச், நல்ல டீம். ஸோ மக்களே, ஒரு நல்ல கேட்ரிங் டீம். அவரோட நம்பர் என்னன்றதை பார்த்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்ட இந்த கேட்ரிங் டீம் யூஸ் பண்ணுறேன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, அதாவது இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து நான் வந்து எதனால் வந்து ஓவர் வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறேன்னாக்கா, பின்னாடி பேக்ரவுண்ட் பாட்டோடு போட்டேனாக்கா அவ்வளோதான், எனக்கு காப்பிரைட்ஸ் பிரச்சனை ஆகிடும். அதனால தான் மக்களே அந்த பாடல்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் உட்காந்து இப்போ டப்பிங் வாய்ஸ் கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த டீமுக்கு ஒரு ஹாய் பாய் சொல்லிவிட்டு அடுத்து மூவ் பண்ணலாம் அங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி. அடுத்து மூவ் பண்ணலான்னு பார்த்தோம்னா இங்கே திருப்பி எங்கள் மாமா வந்து நிற்கிறாரு. எங்கள் மாமா இவர் டாக்டர் மாமா, டாக்டர் வெட்னரி டாக்டர் இளங்கோ மாமா அவர்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம இயக்குனர் சாப்பிட வந்துட்டார். நம்ம பசங்கள்லாம் அப்படியே எல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. வந்து பஃபே எல்லாம் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல மெனு நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க மக்களே. ஸோ இந்த மாதிரியான இந்த திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சிங்கிறது அருமையாக போயிட்டு இருந்துச்சு. அப்படியே உள்ள அந்த கிச்சன்லேருந்து இங்கே வந்தேனாக்கா, இங்கே வந்து நம்ம பாப்பா, இது எனக்கு ஒரு அண்ணன் முறை கொண்ட அண்ணனுடைய பொண்ணு, மகள் முறை. ஸோ பாப்பா வந்து ஸ்கூலிங் தான் படிச்சுட்ருக்கா. பட் ஆனால் வந்துட்டு நல்ல இவரோட பொண்ணு தான், அங்கே உட்காந்துருக்கார் இல்லையா பைய வச்சுட்டு, அவரோட பொண்ணு தான். ஸோ நல்லா ஸ்கூலிங் தான் படிக்கிறா, நல்லா பேசுவாள். இப்போ அப்படியே மண்டபத்தில் உள்ளவரும் அடுத்து மக்கள்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள உறவினர்கள்லாம் வந்து அப்படியே உறவாடிட்டு நடந்துங்க. அந்த நல்ல உள்ளம் கொண்ட மனுஷன் இவர் தான் வந்து மாப்பிள்ளையோட அப்பா. அதாவது தாய் மாமனுக்கு ஒரு பாட்டு போட்டுட்டாங்களாம். அதை என்கிட்ட சொல்கிறார் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. இதான் வந்துடுறோம் அப்படின்னு வந்தால் இங்கே ஒரு குட்டி பையன் கோட் சூட்லாம் போட்டு அப்படியே ஜாலியாக நடக்கிறான். கூப்பிட்டு இங்கே பாடுறா அப்படின்னா அவன் பாட்டில் அப்படியே கண்டுக்காமல் இருக்கான். அவன் ஒரு மூடில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நம்ம போகிறோம், உள்ளுக்குள்ளார அப்படியே போகிறோம். என்னென்னா இந்த தாய்மாமா பாட்டு உள்ளே போட்டாங்க. அதாவது வந்து கிழக்கு சீமையிலே படத்துலேருந்து அதை எடுக்கலான்னு போகிறதுக்குள்ளே இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு அண்ணா அண்ணி, இவங்களுக்கு என்னன்னாக்கா அவங்க வீட்டுக்காரோட சேர்ந்து 2 பேர்த்தையும் ஒன்றா பேராக உட்கார வச்சு வீடியோ எடுக்கணுமா, அது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வந்தோடனே 2 பேர்த்தையும் வச்சு ஒரு ஃபோக்கஸில் காமிச்சிட்டேன். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னென்னா இந்த பாட்டு பாடுறவர் நார்மலாக நின்று தான் பாடிக்கிட்டு இருந்தார். நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சோடனே லைட்டாக டான்ஸ் ஆகிற மாதிரி மூவ்மெண்ட் போடுறாங்க 2 பேரும். என்ன பாட்டுக்குன்னா கிழக்கு சீமையில் வந்துட்டு தாய்மாமே சீர் சொம்பந்து வாராண்டி, அந்த பாட்டுக்கு அவங்க போட்ட ஸ்டெப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா மக்களே, அதுதான் அவங்க. ஸோ இருந்தாலும் இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு இதுதானே ஜாலியாக பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா வீடியோ எடுக்கணும் அப்படின்னோடனே அவங்களுக்குள்ளாரே ஒரு ஆட்டம் வந்துருச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டம் வரல. ஸோ நானும் அப்படியே லைட்டாக ஆடிட்டு அவங்க கூட பர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தேன் மக்களே. அதுதான், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்கள் உறவுகள் எல்லாருக்குமே வந்து ஒரு அன்பு வேண்டுகோள். நான் கொஞ்சம் ஓவராக போயிருந்தேன், அதிகமாக போயிருந்தேன், எல்லாத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சு விட்டு சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம A1 டிவியை நம்ம சொந்தக்காரங்க உறவினர்களே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இவர் தான் அந்த தாய்மாமா, இவர் தான் அந்த மரியாதைக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மாமா. ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரியான ஒரு பாட்டு கச்சேரி வைக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பஃபே சிஸ்டம் வைக்கலாம், இந்தந்த மெனுலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஏன்னா தாய்மாமாவோட பவர் எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். இவர் சாதாரணமாகவே என்ன பண்ணுவாருன்னா, நம்ம கிழக்க போகலாம் அப்படின்னா இவர் மேற்க போகலான்னு கூட சொல்ல மாட்டார், வடக்கு போகலாம் பாரு, நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவார் அப்படின்னு தான் எல்லாருமே இவரை சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா இவர் நல்லதாக பண்ணணுன்னு சொல்லி பண்ணுவார். இன்றைக்கும் நல்லதாக தான் பண்ணியிருந்தார். சொந்த பந்தவங்களே உறவுகளே, உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனு, இங்கே மேரேஜ் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு இந்த சாப்பாடு ஃபுட்டு ஏதாவது வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் இவர் தான் காரணகர்த்தா. இவர் எங்கள் மாமா. இவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து
சுகாதார ஆய்வாளராக இருக்கார். இப்போ வந்து டெப்டி கமிஷனர்னு நினைக்கிறேன் அவர். ஏன்னா அவர் எதையுமே எங்கள்கிட்ட சொல்ல மாட்டார், ரகசியமாக வச்சுக்குவார். எல்லாத்தையும் அவர் பர்சனலாக வச்சுக்குவார். அவர்கிட்ட ஒரு வார்த்தை உண்மையை வாங்க முடியாது. நல்ல மனுஷனாங்க, ஆனால் ரொம்ப நல்லவர். ஆமாம், அதான் இப்போ அவரை பற்றி நல்லவர்னு யார் சொல்லுவாங்கன்னா, இப்போ அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அவர் ரொம்ப நல்லவர்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அது யாருங்கிறது உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிறேன் பாருங்கள். அப்படியே இப்போ நான் வீடியோ எடுக்கிறனால தான் இவங்க தான் அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறது. யார் இது? அந்த நல்லவரோட சம்சாரம், தாய் மாமா மனைவி இவங்க தான். முதல்ல அந்த பாருங்கள், உடனே அவன் மனைவி வீடியோ எடுக்கிறேன்னு இங்கேருந்து அங்கே சைட் அடிக்கிறாரு. பெரிய இவர் அப்படியே சைட் அடிக்கிறாங்க. அப்படியே வீடியோ எடுக்கிறோட போஸ்ட் கொடுக்குறாரு, தலையாட்டுறாரு. எல்லா டகால் எந்த தம்பியும் நம்ம சொந்தக்கார பையன் தான், உறவுக்கார பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். சரி, அதை ஒரு கவர் பண்ணி வீடியோ எடுக்கிறோன்னு வீடியோ எடுப்போம். அதான். ஸோ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பொண்ணோட அப்பா அம்மா தங்கச்சி பொண்ணு வீட்டுக்காரங்களாம் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜ்லேருந்து கீழே வந்துட்டோம். அப்படியே அந்த பாட்டு முடிச்சுட்டு அப்படியே விஷுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 2 குட்டீஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே முன்னாடி வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் ஒரு வெள்ளி பிள்ளையார் சிலை வச்சுருக்காங்க. வெள்ளின்னு நினச்சி யாரும் தூக்கிட்டு போகாதீங்க, அது பொம்மை சிலை, வெள்ளி கிடையாது. அதான் மக்களே. ஸோ இந்த மாதிரி அப்படியே போயிட்டுருக்கக்கூடிய இந்த வரவேற்பு விழா நிகழ்ச்சியில் அப்படியே நம்ம இயக்குனர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து ஒரு குட்டி பையனை கூட்டிகிட்டு வராரு. ஏன்னா அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, இங்கே வந்து நீங்கள் ஒரு பாட்டு போடுங்க, பையனை டான்ஸ் ஆட சொல்லலான்னு சொல்லி அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. ஒரு இயக்குனர்னால் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறது தானே, அந்த வேலையை இங்கேயும் செய்கிறாரு. கிடைக்கிற இடத்துலலாம் அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. நல்ல மனுஷன், வெரி குட் பாய், வெரி குட் டைரக்டர், வெரி குட் பாய்னு சொல்லிட்டேன். ஒரு உரிமை இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. திருப்பி அதை கிளிப்பச்சை சட்டை எங்கள் மாமா. அவர் வாழ்க்கையிலேயே கிளிப்பச்சையில் வந்து அவர் எடுத்த ஒரு உருப்படியான சீட்டு என்ன அப்படின்னாக்கா எங்கள் அக்கா தான். எங்கள் அக்காவை தான் ஒரு சீட்டாக எடுத்திருக்காரு, உருப்படியான ஒரு சீட்டாக கிளிப்பச்சை. இது வந்து எல்லாம் நம்ம உறவினர்கள் தான். இதான் எங்கள் அக்கா வராங்க. எங்கள் அக்கா இங்கே வராங்கன்னு பார்க்குறீங்களா? பின்னாடி எங்கள் மாமா நிற்பார் பாருங்க. அவங்க எங்கே இருக்காங்களோ அவருக்கு பின்னாடி தான் அவருக்கு வேலையே. ஏன்னாக்கா வேறு எங்கிட்டாவது போனால் அவ்வளோதான், அடி பிரிச்சுருவாங்க, உள்ளே விட்டு ஊமை குத்தா குத்துவாங்க. ஏன்னா இவர் எல்லாம் சேட்டை பிடிச்ச பசங்க, ஓவர் சேட்டைகள். அதனால தான் இப்போலாம் இந்தளவுக்கு பின் பாயிண்டில் வச்சுருக்காங்க. என்கிட்ட சிம்பக்கூடாது, பின்னாடியே இருக்கணும். மொய் எழுதிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு. வந்தவங்க யாரும் மொய் வைக்காமல் போயிடாதீங்க. இவர் நம்ம தாந்தோரிமலை அமுதா ஹோட்டல் ஓனர் வந்திருந்தார் ஃபங்க்ஷனுக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்துட்டு என்னுடைய அண்ணி ஒருத்தவங்க, முன்ன ஒரு சின்ன பாப்பா காமிச்சனில் அவங்களோட அம்மா. எல்லாம் வந்து பிஸ்னஸ் உமன், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்லாம் பண்ணுறாங்க, சூப்பராக சம்பாதிக்கிறாங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் உமன். இங்கே ஒரு குட்டி பாப்பாவை கூப்பிட்டு வந்து ஃபங்க்ஷன் வந்த இடத்துல அதை பிடிச்சி திருக்குறள் சொல்லு, அதை சொல்லுன்னு அதை பிடிச்சி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க மக்களே. அந்த பாப்பா பேங்குது பாட்டு பாடிச்சு திருக்குறள் சொல்லுங்கன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு இங்கேருந்து கை காட்டுறான் பார்த்தீங்களா. இவன் தான் வந்துட்டு அந்த கிளிப்பச்சை சட்டை, அவரோட பையன். தெரியுதா சேட்டைகள்? அப்புறம் அப்படி தானே இருப்பான். என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். அது மாதிரி தான் மக்களே. ஸோ டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு, இங்கே பாட்டு பாடுறாங்க, அங்கே டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ இது என்ன பாட்டுன்னா, என்ன பாட்டு? ரஞ்சிதமே. ரஞ்சிதமே பாடலுக்கு ஒரு அருமையான பாடல். ஸோ நம்ம தான் கேமரா இந்த வீடியோ எடுத்ததே நான் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அங்கேருந்து என்னென்னலாம் டெக்னிக் பண்ணாங்கன்னு அதை காமிக்கிறேன், ஸ்பீக்கரை காமிக்கிறேன். எல்லாம் ஒரு ஆர்வங்களாக தான் மக்களே. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பாருங்கள். ஸ்டேஜில் வந்து பையன் வந்து ஸ்டெப் போடுறான், ரஞ்சிதமே பாடல். ஸோ அந்த பாடலை நான் பாடினாலுமே காப்பிரைட் ஆகுமான்னு தெரில. நான் பாடினா காப்பிரைட் ஆகாது. ஏன்னாக்கா நான் பாடினேன்னா அந்த பாட்டு மாதிரி இருக்காது. பையன் நல்ல ஸ்டெப் போடுறான், நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு, பெரிய டான்ஸராக வருவான். பிரபுதேவாவுக்கு டஃப் கொடுப்பான் கண்டிப்பாக. இவன் வரும்போது பிரபுதேவாவுக்கு ஏஜ் ஆயிரும், ஆனால் நல்லா பண்ணுறான் ஸ்டெப்பு. சூப்பரான பாய், வெரி எக்ஸலண்ட் ஒண்டர்ஃபுல் பாய். ஸோ என்னென்னா இது வீடியோ ரொம்ப நேரம் காமிச்சிருப்பேன் வேறு. இப்போ இந்த வீடியோவுக்கு நான் என்ன பேசுகிறது, என்ன ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. குட்டி பையன் பாருங்கள், அழகாக கோட் ஷூட்லாம் போட்டுட்டு எல்லாம் இங்கே ஒருத்தன் குதிக்கிறான், தட்டி தூக்குறான் மக்களே. எல்லாமே எதிர்காலத்தில் பெரிய கலைஞராக தான் வருவாங்க. ஸோ நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், மூச்சு வாங்குது, என்ன பண்ணுறது? ரெக்கார்டு அப்படியே பாஸ் பண்ணலாமா இல்லை கண்டினியூவாக பேசிடலாமான்னு நடுவில் யோசனை வருது. பையன் ஸ்டெப் போட்டுக்கிட்டு இருக்கான். எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் அப்பா மக்களே, 18.25 நிமிஷம் பேசியிருக்கேன் கண்டினியூவாக. அப்படியே நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்கேன். மொத்தம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 42 நிமிஷம் வீடியோ. ஆக்சுவலி 52 நிமிஷம் வீடியோவாக இருந்ததை 42 நிமிஷமாக 10 நிமிஷம் எடிட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இப்போ வந்து நான் வந்து 19 நிமிஷத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன் மக்களே. கொஞ்சம் சீக்கிரமாக ஆடி நவுத்து விடுங்க. இப்போ என்னன்னா, இப்போ நான் எந்த பட்டனை டச் பண்ணி பாஸ் பண்ணி போகணுன்னு தெரியல, அதை யோசிச்சுட்ருக்கேன். பாஸ் பண்ணால் வீடியோவோடு சேர்த்து கண்டினியூவாக ரெக்கார்டு வருமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு தான் ரொம்ப லாங் வீடியோலாம் போடக்கூடாதுன்னு எனக்கு நிறைய பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொன்னாங்க. யூடியூப்பில் போடும்போது ரொம்ப நேரம் லாங் வீடியோ போடாதீங்க, ரொம்ப நேரம் மக்கள் பார்க்கவும் மாட்டாங்க, பார்க்குறதுக்கும் யோசிப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, அடுத்தவங்க மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு என்னோடய ஆர்வக்கோளாறு இருக்குது பார்த்தீங்களா மக்களே,
நான் வந்து எதை செஞ்சாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செய்யணும், எதுவாக இருந்தாலும் நல்லா டார்க்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அது இந்த விஷயத்தில் இப்படி போய் கடைசியில் அது பார்த்திங்கன்னா எனக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, இப்போ இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, சின்ன பசங்க சூப்பராக ஆடுறாங்களா இல்லையா, என்ஜாய் பண்ணுறாங்க, சரி பார்க்குறோம். சரி நம்ம மக்களை மகிழ்விக்கும் ஒரு கலைஞனாக நம்ம வந்துட்டோம், அப்புறம் இதெல்லாம் நம்ம பார்த்தா ஆகுமா? 4 பேர் நல்லா இருக்கணும், 4 பேர் சந்தோஷமாக இருக்கணும், எதுவுமே தப்பே இல்லை மக்களே. நமக்கு 4000 பேர் 4 லட்சம் பேர் பார்க்கணுங்கிறது முக்கியம் இல்லை. பார்க்குற 4 பேருக்கு இது வீடியோ பிடிச்சிருக்கா, ஃபுல்லாக பார்க்குறாங்களா, இப்போ இந்த குட்டீஸ் வீட்டில் ஃபேமிலியோடு பார்ப்பாங்க எல்லாமே, பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை கொடுக்குறது தான் மக்களே. பிறரை மகிழ்வித்து மகிழ்வோம், சந்தோஷப்படுத்தி பார்ப்போம் மற்றவங்கள, அதில் இருக்க சந்தோஷமே பெரிய ஆனந்தம், பேரானந்தம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வரவேற்பு விழா நிகழ்ச்சியில் அப்படியே மண்டபத்தை காமிக்கிறோம் உள்ள. ஏன்னா நான் ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர், பயங்கர திறமையான ஆள். நான் பார்த்தீங்கன்னாக்க சினிமாட்டோகிராஃபர்னால் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரியவங்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக நான்லாம் வந்திருக்கணும். நல்லா வந்துட்டேன். யார் சொன்னால் வந்திருக்கணும்னு? நல்லா வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா யாரும் நம்மளை பார்த்து சொல்ல மாட்டாங்க நீ நல்லா வந்துட்டேன்னு. அதனால் நம்மளுக்கு சொல்லிக்க வேண்டியதான். நம்மளே முதுகில் தட்டி கொடுத்து அப்ளாஸ் பண்ணிக்கணும் மக்களே. அதான் மக்களே, அதாவது விழாக்கு வந்திருக்காங்க. அப்படியே பார்த்தீங்களா அந்த கிளிப்பச்சை சட்டக்கார் பண்ணுற வேலை எங்கே இருந்தாலும் தெரியணுமா? நான் தான் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவேன், இவர் பிளான் பண்ணியிருக்காரு. இவர் வந்து என்னோடய அண்ணா ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது. அண்ணா வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர். ஆமாம், இது எங்கள் அத்தை மேக்கப் போட்டு அப்போருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பக்கத்தில் என்னப்பா என்னை எடுக்க மாட்டேங்கிறேன்னு, வாங்கத்தை எடுத்துருவோன்னு அத்தையை பிடிச்சி, அத்தையும் ஒரு கிளிப்பச்சை சேலை. எங்கள் அண்ணா, இவர் வந்து அண்ணா பாலச்சந்தர் அவர்கள். பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திறமையான ஆள், சூப்பரான ஆள் மாமா. அங்கேருந்து பின்னாடி ஒரு பாப்பா வந்து கை காட்டினாங்க. அந்த பாப்பாவை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்படியே கண்டினியூவாக. ஸோ பிள்ளைங்கள்லாம் ஸ்டேஜில் இன்னும் ஆடிட்டுருக்காங்க. பாட்டு இன்னும் முடியல மக்களே, ரொம்ப நேரமாக பெரிய பாட்டாக போட்டுறாங்க. பாட்டை கொஞ்சம் நேரம் பாட்டு முடித்தாலும் பரவாயில்ல. நானும் ஃபுல்லாக ஒரு ஆர்வத்தில் எடுத்து வச்சுட்டேன். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நானும் போட்டேன் மக்களே. நீங்களும் வந்து தயவு செஞ்சு பொறுமை காத்து இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் மக்களுக்கும் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மீதி வீடியோவும் தயவு செஞ்சு தொடர்ந்து பார்த்து விடுங்கள். அப்பா பேசிக்கிட்டே இருந்து இருமலே வந்துடுச்சு. திருப்பி என்னுடைய சிஸ்டர், மாப்பிள்ளை, எங்கள் மாமா, ஏன்னா மாமா இவர் தாய் மாமா, இவர் அண்ணன் நாமக்கல்லேருந்து விசேஷத்துக்கு வந்திருந்தார், அண்ணன் அருட்செல்வன். அப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா இவங்களும் வந்துட்டு எல்லாமே பஞ்சப்பட்டியிலேருந்து விசேஷத்துக்கு வந்திருந்தாங்க. இவர் பேர் வந்து அண்ணன், என்ன பெரிய காலைன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து மாப்பிள்ளை. இந்த மாதிரி இந்த பாப்பா தான் முன்னே நம்ம வீடியோ இருக்கும்போது பின்னாடி இருந்து கை காட்டினாங்க, வந்திருந்தாங்க. ஸோ இது ஒரு மாமா முறை. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சொந்த பந்தங்களோடு கூடிய இந்த மாதிரி ஒரு திருமண வரவேற்பு விழாவில் எல்லோரும் செஞ்சது மிக்க மகிழ்ச்சி மக்களே. சூப்பரான இந்த விழா நிகழ்ச்சியில் அடுத்து நான் காட்ட போகிறது ஜூம் பண்ணி யாருன்னா என்னோடய தாய் மாமா பையன். அப்படியே பார்த்தீங்கன்னாங்க ஹைட் அண்ட் வெயிட்டில் எங்கள் மாமா மாதிரியே. ஸோ எங்கள் மாமா என்ன பண்ணுவார்னா, எங்கள் மாமானாலே ஒரு முக்கியமான விஷயம், எங்கள் தாய் மாமா உலகத்தில் எங்கே எந்த விசேஷமாக இருந்தாலும் போனார்னா ஃபஸ்ட்டு வேலையை அவர் செய்கிறது பந்திக்கு முந்திக்கோ படைக்கு பிந்திக்கோ அப்படிங்கிற மாதிரி. படைக்கெலாம் போகவே மாட்டார். அதாவது திருப்பி அந்த கிளிப்பச்சை சட்டை அவர் பையன் செல்வா. பாருங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கேன், எந்திரிச்சு வந்தான் உடனே. ஏன்னா யாருனே தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குறான், ஓ நீங்கள் தானே நம்ம A1 TV மோகன், உங்கள் ஃபேன் நான், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஓவர் பில்டப் பண்ணான். என்னடா தம்பி வாங்குற காசுக்கு மேலே கூறேனே. அவர் பின்னாடி பார்த்துட்டு இருந்தவர் என்னோட அண்ணா ஒருத்தர், நாமக்கல்கார், விசேஷத்துக்கு வந்திருந்தார், திரு குணாலன் அவர்கள். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தாந்தோரமலை உள்ளூர் வாசிகள். இவர் தான் வந்துட்டு பொண்ணோட அப்பா. அவர் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், பொண்ணோட அப்பா. ஸோ அவர் வந்து அப்படி கும்பிட்டு நிற்கிறாரு. இங்கே குட்டீஸ் வந்து பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டுருக்காங்க. இந்த இடத்துல என்ன பாட்டு பாடிச்சு, ஒரு விஜய் பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு மக்களே. ஒரு சூப்பரான பாடலுக்கு யாரை எங்கேயோ என்னவோ பண்ணுங்கடான்னு இந்த குட்டீஸுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ச்சீஃபை கையில் வச்சுக்கிட்டு டண்டனக்கா டனக்கனக்கா டண்டனக்கா டனக்கனக்கான்னு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம கொஞ்சம் வந்து நானே பெரிய ஆர்வக்கோளாறு. ஸோ அதெல்லாம் உள்ளே வந்து அடியில் உட்காந்து எந்திரிச்சு வளைச்சி ஒரு கேமரா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டேன், பசங்களை காமிக்கணும்னு மக்களே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி, நம்மளுக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு மக்களே. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்புறம் அந்த பாட்டு பாடுறது யாருன்னா அந்த பாப்பாவை ஒரு கிளான்ஸ் காமிக்கணும் இல்லையா, க்ளோஸ்அப்பில், அதுக்காக வந்து காமிச்சேன். ஸ்டேஜில் பசங்களும் ஆடிட்டு இருக்காங்க, ஆடி முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடித்தோன்னே இங்கிட்டு திரும்பினா மாப்பிள்ளை பையனோட அப்பா அருமையாக நல்ல மனுஷன் தான். நான் சொன்னேன்ல நல்லா நடிப்பாருன்னு, அதான் அது பார்த்துக்கோங்க. ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுக்க வராங்க, உடனே அங்கே போஸ். இது யாருன்னா என்னோடய அக்கா. ஏன்னா அக்காவை நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கவே இல்லையா வீடியோவில், நம்ம சேனலில் காட்டணும்ல, அதுக்காக க்ளோஸ்அப்பில் ஒரு 2 நிமிஷம் எடுத்துனேன். இது என்னோட இன்னொரு அக்கா, அதான் அந்த டாக்டர் இளங்கோமாமா சொன்னால அவரோட மனைவி அவங்க. இவங்க வந்துட்டு இன்னொரு அக்கா. இந்த அக்கா வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா டாஸ்மார்க்கில் சூப்பர்வைசராக இருக்கார், மக்களை மகிழ்விக்கும் கலைஞன், சொர்க்க பூமியை காட்டுறவர். அங்கே குனிஞ்சு பேசுகிறான்ல வளர்த்தி பத்தாமல். இதுதான் வந்து என்னோடய அக்காவோட பையன், அந்த பச்சை சேலை அக்கா இருக்காங்களா அவங்க பையன் சஞ்சய் கிருஷ்ணா.
கோயம்புத்தூரில் படிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் வளர்த்திய அளவுக்கே படிக்கிறான். வந்துட்டான் பார்த்தீங்களா 2 சேட்டையும். ஆமாம், அதே மாதிரி தான் 2 ஆடும். இதுதான் எங்கள் மாமா டாக்டர் இளங்கோ அவர்கள், வெட்டினரி டாக்டர். இது அவரோட பையன், இது அவரோட சகலையோட பொண்ணு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம விழாவின் நாயகன் தாய்மாமா இருக்கார் இல்லையா, அவரோட பொண்ணு. ஆமாம் மக்களே. அதனால் பாப்பா பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டுக்காக தான் நான் திருப்பி உடனே செல்ஃபியை போட்டு அந்த பாட்டு லிரிக்ஸை வந்து பாப்பா கூட சேர்ந்து பாடினா என்னன்னே தெரியல. எங்கள் மாமா வந்து ரொம்ப டீசெண்டான ஆள். எப்படி உட்காந்துருக்காரு பாருங்கள், சந்தனம் போட்டு, சாந்து போட்டு சந்தனம் போட்டு அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னாக்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய இவங்களும் என்னோடய உறவுக்காரங்க, ஒரு அன்னிமுறை. பக்கத்தில் எங்கள் சித்தி உட்காந்துருக்காங்க. குழந்தைய கையில் வச்சுட்டு அந்த குழந்தைய செல்லமாக கொஞ்சிட்டு கிளாப் பண்ணிவிட்டு, அந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் அழுங்காமல் இருக்குது மக்களே. அப்படியே அது நான் வேறு போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா யாரா அவன் பூச்சாட்டி வந்துட்டானான்னு குறுன்னு பார்க்குது. நானும் முடிஞ்சோ க்ளோஸ்அப்பில் போய் பார்க்குறேன், அது ஒன்றுமே கண்டுக்கல மக்களே, ஒரு பைசா கூட. அப்புறம் அப்படியே இங்கிட்டு வந்தோம்னாக்க இவங்க தான் அந்த குழந்தையோட அம்மா. அடுத்து வந்துட்டு இவங்க அந்த குழந்தையோட அப்பாய், எங்கள் அக்கா. இது நம்ம இயக்குனர் வந்து அவர் சித்தப்பா ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்காரு. அந்த பின்னாடி நிற்கிறாரில் அவர் தான் டாஸ்மார்க் சூப்பர்வைசரு. அங்கிட்டு தாளம் போடுறது தாய் மாமா, இங்கிட்டு நிற்கிறது தம்பி வந்துட்டு நம்ம திமுகவினுடைய இந்த தாந்தோணிமலை வட்டக்கலை செயலாளர் தம்பி விஸ்வநாத் அவர்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எங்கள் மாமா பார்த்திங்கன்னா நான் வீடியோ இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு. பார்த்திங்கன்னா அவர் கூப்பிட்டு காமிக்கிறாரு. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போட்டு ரசிக்கிறாரு. அருமையான ஒரு ஆள், நல்லா ரசிப்பார், நம்மளையும் தாளம் போட வைப்பார். இவங்க தான் என்னோடய ஹெட் மாஸ்டர் அக்கா, பாப்பா, கயல் மற்றும் உறவினர்கள். மீண்டும் இங்கே வந்தோம்னாக்க நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை பையனோட அப்பா காலில் விழுகுறாரு. அவங்கள பார்த்தோன்னையும் நல்ல மனுஷன் தாங்க. ஆனால் நீங்கள் நான் சொல்கிறது அந்த நடிக்கிறாருங்கிறத விட்டுட்டு பாருங்கள், நல்ல மனுஷன் தான், அருமையான மனுஷன். அதனால் ஒரு காலில் விழுந்ததே நீங்கள் நடிப்புலாம் நினச்சிக்கக்கூடாது மக்களே. ஆமாம், அடுத்து அப்படியே ஃபோக்கஸ் ஒரு ஸ்டேஜ் காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி லைட்டாக காமிச்சேன். எல்லாம் குட்டீஸ்லாம் நிறையா வந்து நிற்கிறாங்க ஃபேமிலியோட. ஒரு க்யூட்டாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன்னாலே அப்படியே ஜாலியாக அந்த ஒரு ஃபங்க்ஷன் மூடு. கண்டிப்பாக எப்பயுமே எங்கே ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோடு போய் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக அதை ஒரு செலிப்ரேஷனாக போய் நல்லா என்ஜாய் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இந்த மாதிரி மெமரிஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் மக்களே. கண்டிப்பாக போய்க்கோங்க. இவங்க தான் என்னோடய அத்தை. அவங்க சொன்னேன் இல்லையா, மேக்கப் ஃபுல் மேக்கப்பில் எப்படி பார்த்தீங்களா. இந்த மாப்பிள்ளை குண்டு பூசணிக்காய் மாப்பிள்ளை முதலே காமிச்சேன். இவனும் வந்து மாப்பிள்ளை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிருக்கான். எங்கள் மாமா வந்து ஜாலியாக உட்காந்துருக்காங்க. இது என்ன பாட்டுன்னா இப்போ வந்து பச்சை மலை பூ நான் உச்சி மலை தேர், அதாவது பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் படத்தில் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு. உடனே நான் இங்கே ஒரு செல்ஃபியை போட்டு பக்கத்தில் அவங்க கூட சேரில் உட்காந்து அந்த பாடல் வரியை பாடி அப்படியே வந்து ஒரு ராகம் பாடி காமிக்கிற மாதிரி பண்ணுவேன். அந்த கரெக்டாக அது என்ன வரி என்னன்னு எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை மக்களே. அந்த பாட்டு தான் ஊரி தூரி யோய். அதான். அடுத்து அதை முடிச்சுட்டு அப்படிங்கிட்டு ஸ்டேஜுக்கு திரும்பினோம்னா, ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, கல்யாண பொண்ணுனுடைய அப்பா வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர்னு. அவர் உடனே வந்துட்டு அவர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம தாந்தோணிமலை லோக்கல் ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ, கான்ஸ்டபிள் எல்லாத்துட்டும் பத்திரிக்கை வச்சு அவர் பத்திரிக்கை வைக்கும் போதே சொல்லிட்டார். அடுக்கு பக்கத்தில் இந்த வேஷ்டி சட்டை ஒயிட்டில் நிற்கிறாரில் அவர் தான் பொண்ணோட அப்பா. இந்த ஓரமாக நிற்கிறது மாப்பிள்ளையோட அப்பா. எல்லாருமே கம்பல்சரி யூனிஃபார்மில் தான் வரணும், அப்போ தான் வந்து மண்டபத்தில் கெத்தாக வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் போல். எல்லாருமே நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக ஃபுல் யூனிஃபார்மில் வந்துட்டாங்க. வந்தவங்க அங்கே கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே உள்ள சாப்பிட வந்துட்டாங்க. எங்கள் மாமாவும் நைஸாக சாப்பிட வந்துட்டார். அவர் மட்டும் டக்கின் பண்ணி ஜம்முன்னு எங்கள் மாமா சந்தனம் போட்டுலாம் வச்சுட்டு சாப்பிட வந்துட்டார். போலீஸ்காரங்க கிஃப்ட்டை கொடுத்துட்டு உள்ளே வந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க மக்களே. ஸோ எல்லாருமே வந்து நீட்டாக வந்து வாங்கி அமைதியாக உட்காந்து நீட்டாக சாப்பிட்றாங்க. ரொம்பவே நல்லா போய்ட்டுருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ பண்ணிட்டுருக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே அந்த பச்சை சேரியில் ஒரு அத்தை, எங்கள் அத்தை காமிச்சேன் இல்லையா, ஆக்சுவலி அவங்களும் வந்து இதுக்கு முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி எஸ்ஐயாக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டிபார்ட்மெண்ட் ஆட்கள் வந்தோடனையும் அவங்க இங்கே வந்து அவங்கள உபசரிக்கிறாங்களாம், கவனிக்கிறாங்களாம், பார்த்துக்கிட்டாங்க. என்ன சாப்பிட்றீங்க, என்ன வேணும், அப்படியே உபசரிக்கிறாங்க. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டே கேட்டேன், ஏன் தான் பார்த்தீங்களா, நீங்கள் நான்லாம் சாப்பிடும்போது வந்து கேட்கவே இல்லை, இப்போ மட்டும் வந்து கேட்குறீங்க, இதான் தான் ஆடா விட்டாலும் தன் தசையாடும் அப்படிங்கிறதா அப்படின்னு கேட்குறேன். அதனால் அங்கே எல்லாேருக்கும் ஒரு சிரிப்பு கலகலப்பு வந்துருச்சு. பொண்ணோட அப்பா வந்து அவரும் உபசரிக்கிறாரு, எல்லாம் கொலீக்ஸ் இல்லையா, அதனால் என்னென்னு பார்த்து வெய்யி போடு அப்படின்னு. எங்கள் மாமா வந்து ஜம்முன்னு சாப்பிட்டுருக்காரு. அவர் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் அப்படியே. உடனே என்னை சாப்பிடுங்கிறாரு, வீடியோ செல்லமாக எடுத்து கொடுக்குறாரு, இந்த சாப்பிடுன்னு. எங்கே நான் வீடியோ எடுத்துகிட்டே சாப்பிட்றது, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், அவர் என்னை விட்டுட்டு போய் சாப்பிட்டுருக்காரு மக்களே. நம்ம இயக்குனர் போனால் சாப்பிட வந்துட்டார் இவர் கூட. ஸோ இவர் கூட பேசும்போது நான் சொல்லுவேன், அவர்கிட்ட நான் வீடியோ எடுத்துகிட்டே சொல்லுவேன், இவர் தான் என்னைய வெள்ளித்திரையில் முதல் அறிமுகப்படுத்தின என்னுடைய இயக்குனர் அப்படின்னு சொல்லுவேன் மக்களே, இந்த சீனில் வீடியோ எடுத்துக்கிட்டே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சொன்னோம். ஸோ அப்படியே அங்கேருந்து இங்கே உள்ளே வந்தால் மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க மக்களே. இது என்ன பாட்டு,
என்ன ஒத்துக்கிட்டா கற்றுக்குறேன் அப்படிங்கிற வழி, அப்படியே பையன் டப்புன்னு ஒரு ரொமான்ஸு பாப்பா மேலே இடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக பாடுறான். அந்த பாடல் கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நானே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க தான் பாடுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த சிங்கர்ஸ் 2 பேரும் அங்கிட்டு சேரில் உட்காந்து பாடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பாட்டு பாடுற மாதிரி டப்பிங் கொடுக்குறாங்க மக்களே. பாட்டு பாடுற மாதிரி டப்பிங் கொடுத்தாங்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், நல்லா பண்ணாங்க. ஒரிஜினலாக பாடுற மாதிரியே கரெக்டாக பார்த்து லிப் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க. டிக்டாக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டப் மேஷ் பண்ணிட்டாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பாடல் வரி கரெக்டான பாடல் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இவங்க பாடி முடித்தோடனையும் அவங்க அந்த சிங்கர்ஸே எந்திரிச்சு சொல்லுவாங்க. என்னென்னா வேறு மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போனோன்னாக்கா இந்த மாதிரி பாட சொன்னால் மாப்பிள்ளையும் பொண்ணு உம்முனே நிற்பாங்க, சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. எங்களுக்கே போர் அடிச்சிரும், அவங்களுக்கு தெரியாது கரெக்டாக. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே அப்பா அப்படி பண்ணுறாங்கன்னு. ஏன் அப்படின்னாக்கா நான் முன்னே சொன்னேன் இல்லையா, பையன் யார், அதாவது வந்து அதே பழமொழி தான். என்னது, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பையன். அவர் எங்கள் சித்தப்பா வந்து ஒரு நல்ல நடிகர்னு சொன்னோம் இல்லையா, அப்புறம் அவரோட பையன் எப்படி இருப்பான், என்னோடய தம்பி, அவனும் ஒரு நடிகன், நானும் ஒரு நடிகன் தான். நம்ம எல்லாருமே மகா நடிகன், எல்லாருமே நடிகன் தான். ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா, பாப்பாவும் வந்து நம்மளுடைய டீமில் இணைஞ்சிட்டா. அதனால் பாப்பாவும் பார்த்திங்கன்னா நல்லா நடிக்கிறா. ஸோ வந்து பாப்பாவை நான் பார்க்கும்போதே நான் வந்து விளையாட்டை எப்படி கூப்பிடுவேன்னா, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்படி தான் கூப்பிடுவேன். ஏன்னாக்கா நம்ம வந்து அந்த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி ஜாலியாக இருக்கணும், ஃபன்னாக இருக்கணும், எதையுமே போட்டு ரொம்ப அழட்டிக்கூடாது, லைஃப்பை ரிலாக்ஸாக கூலாக என்ஜாய் பண்ணணும். அதான் மக்களே நம்மளோட கான்செப்ட்டு. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இன்னமும் பாருங்கள். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் மூச்சு தம்கட்டி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காகவாது பாருங்கள். ஸோ நம்ம A1 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாத என்னுடைய உறவினர்கள் தயவு செஞ்சு, சொந்த பந்தங்களே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ வீடியோ போட்டும் 30 நாளுக்கு 32 வீடியோ போட்டிருக்கேன், சப்ஸ்கிரைபர் மட்டும் ஏறல. ஸோ பார்த்தீங்களா, வீடியோக்களும் எடுக்கிறேன். என்னோடய மாப்பிள்ளை இந்த பையன் ஒயிட் ஷர்ட்டு தாடிக்காரன், இவனே வந்துட்டு ஒரு பெரிய கேமராமேனு. ஸோ மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்லாம் ஃபோட்டோ வீடியோகிராஃபி பண்ணக்கூடிய G7 அப்படிங்கிற ஸ்டுடியோ வச்சுருக்காரு. பார்த்திங்களா, டைரக்டர் அசந்துட்டார் மாப்பிள்ளையோட நடிப்பை பார்த்து. மாப்பிள்ளை வந்துட்டு அந்த பாட்டின மாதிரி டப் மேஷ் பண்ணான் இல்லையா, அதை பார்த்து டைரக்டர் அசந்து வந்து அப்ளாஸ் பண்ணி பாராட்டி கை கொடுக்குறாரு. அவங்க அந்த டீமுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா அசந்துட்டாங்க. அவர் இப்போ அதான் சொல்கிறாரு, நாங்கள் மற்ற கல்யாணத்துக்கெலாம் போனால் மாப்பிள்ளையும் முன்னே நிற்பாங்க, சரியாக பண்ண மாட்டாங்க, எங்களுக்கு பெரிய இதாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து எங்களுக்கு அதிக வேலை இல்லாமல் அழகாக பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. ஸோ மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா, தேவையே இல்லை. நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் கூசி கூச்சம் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இவர் நிறையா ரீல்ஸாக போட்டே இருப்பார். தாடிக்கார மாப்பிள்ளை இன்ஸ்டாகிராமை நான் எப்போயாவது ஏதாவது ஒன்று எதிர்ச்சியாக போய் தொட்டேன்னா டக்குன்னு நடுவில் வந்து நிற்பான், ஏய் மாப்பிள்ளை என்னடாது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். நல்ல பர்ஃபார்மர் எல்லாருமே. இங்கே ஒரு குட்டி குழந்தை, என்னோடய தம்பி ஒருத்தனுடைய வீரமணி அப்படிங்கிற தம்பி ஒரு குழந்தை. ஸோ இப்போ அடுத்து என்னென்னா, பொண்ணு மாப்பிள்ளையை வந்து பாடி முடிச்சிட்டாங்க இல்லையா, அடுத்து வந்து அவங்கள என்ன பண்ண சொல்லலாம், ஒரு டான்ஸ் ஆட சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதுதான் என்ன பாட்டு, ஆமாம் மக்களே, அப்படி போடு 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 அப்படிங்கிற ஒரு பாடல். நம்ம விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த த்ரிஷா மேடம் மாப்பிள்ளை முன்னே ஆடாமல் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. நான் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன், நடுவில் போய் லைட்டாக ஒரு ஸ்டெப் போடுவேன்னு பார்த்தேன். எனக்கு டான்ஸ் ஆட வராது மக்களே, அவன் தம்பி பட்டையை கிளப்புவான். நீங்கள் இப்போ அடுத்து டான்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பாட்டு வந்து செம்ம பாட்டு. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஆடலான்னு போய் ஆடு தம்பி இப்படி ஆடுன்னு போய் அவன் வெக்கத்தை கலைச்சி ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். இப்படின்னு ஹை அப்படின்னு சொல்லி பற்றி விடுவோம் இல்லையா, அது மாதிரி பற்றி விட்டேன். டக்குன்னு பிடிச்சிட்டான், காட்டு தீ மாதிரி தெறிக்க விட்டுட்டான் மக்களே. அப்படி போட்டுன்னு பாப்பா அதுக்கு மேலே ஸ்டெப்லாம் போட்டா சூப்பராக. நடுவில் ஏதோ தலைகளாக மாற்றி எடுத்துட்டேன். இடையில் ஏற்படும் சிரமங்களுக்கு மன்னித்து வீடியோவை பார்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மக்களை. எடிட்டிங்லேயும் விட்டுட்டேன், போயிட்டு போகுது, பரவாயில்ல, ஒரு சின்ன இது தானே. எப்படி நான் சொன்ன மாதிரி தம்பி ஆடுறான் பார்த்தீங்களா. அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு எப்பயுமே அம்மானு சத்தம் போடுற வரைக்கும் தான், அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் போயிடும், அவ்வளோதான். முயற்சி பண்ணணும் மக்களை, எதுக்குமே யோசிக்கக்கூடாது, தயங்கக்கூடாது. அதாவது பொய் சொல்கிறதுக்கு, திருடுறதுக்கு, அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு, அதுக்கு தான் வெட்கப்படணும், சங்கடப்படணும். மித்தபடி அடுத்தவங்களை மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கோ மற்ற நல்லதுக்கு எதுக்காக இருந்தாலும் யோசிக்கக்கூடாது மக்களே. வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அல்லவா. ஸோ மண்டபத்தில் ஒரு ஸ்டேஜ், இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளைங்கிறவங்க ராஜா ராணி மாதிரி, இன்றைக்கி ஒரு நாள் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு, இந்த மாதிரி ஒரு இது அவங்கள ஆட வச்சு நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஸோ நாளைக்கு இவங்க அடுத்து ஒரு மேரேஜுக்கு போனாலும் இவங்க ஒரு கெஸ்ட்டு தான், இவங்களும் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி இந்த ஒரு நாள் தான் இவங்களுக்கு வந்துட்டு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதனால் வந்து நீங்களும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற புதுமான தம்பதிகளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள், நல்ல ஒரு அருமையான மெமரிஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ என்னன்னாக்க மக்களே, இது நான் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வீட்டில் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஆஃபீஸ் போகாமல். ஸோ வீட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கனால வீட்டில் கிச்சனில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, எண்ணெய் தாளிக்கிறதுலாம். நடுவில் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா நீங்கள் அதையும் கண்டுக்காமல் உங்கள் வீட்டுக்குள்ளே என்னை மன்னித்து அருள் புரியணும். நான் வீட்டில் வீட்டில் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் அவங்களும் வேலையும் ஆகணும், அப்புறம் நைட்டு புபா சாப்பிடணும் இல்லையா, அதான். ஸோ இப்போ இந்த பாட்டு ஒரு வழியாக எப்படி தம்பி பட்டையை கலப்பினா நான் டான்ஸு இன்னும் இருக்குது பாருங்கள், சும்மா தெறிக்க விடுவான் பாருங்கள். நான் பயங்கரமான ஆட்டக்காரன். பாப்பா வந்துட்டு சூப்பரு, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு. ஸோ பார்க்கும்போது எனக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் நிறையா முறை பண்ணிட்டேன் மக்களே. அதாவது வீடியோ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு. இதை நான் எடிட்டிங் பண்ணுறதுக்காக வீடியோவை கம்பைன் பண்ணி நிறையா பார்த்து நான் நிறையா டைம் பார்த்துட்டேன். ஸோ பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு அப்புறம் கடைசியாக பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எடிட் பண்ணிவிட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொடுத்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் இதை அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சொந்தக்காரங்க, இதை பார்க்கக்கூடிய உறவினர்கள் தயவு செஞ்சு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது எந்த ஒரு யூடியூபருக்கும் என்னை மாதிரி ஒரு இந்த நிலைமை வரக்கூடாது மக்களே. ஸோ என்னன்னாக்கா இப்போ என்கிட்ட இருக்க 400 சப்ஸ்கிரைபருமே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் தான் அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. மீதி 350 பேருமே ஒருத்தரும் நானாகவே போய் வாங்கி மொபைலில் பிடுங்கி வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டேன் மக்களே. ஏன்னா இதில் நிறைய பேர் என்ன தெரிஞ்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரியலை. அப்புறம் சில பேர் நான் வைக்கிற ஸ்டேட்டஸில் வச்சு கிளிக் பண்ணி வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால தான் மக்களே. ஸோ அதாவது நம்ம வடிவேலு சார் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு பார்த்திபன் சாரோட படம் ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படத்தை ஒரு மூவியில் ஒரு திரைப்படத்தில் வடிவேலு சார் தேட்டர் நடத்துவார். தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்ன்ற படத்தோட போஸ்டர் ஒட்டியிருக்கும். டெய்லியும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு தேட்டருக்கு திரும்பி போயிடுவான், மக்கள் உள்ளே வர மாட்டாங்க. வடிவேல் உடனே வெளியே நின்று கேட்பார், என்னடா எல்லாம் வந்துட்டு போகிறீங்கன்னு. அதான் ஹவுஸ்ஃபுல்னு போட்டுருக்குல்ல, எங்கே வர்றது அப்படின்னு. அது மாதிரி ஆயிடுச்சு மக்களே. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல். அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா அது லோகோ உங்கள் தலைகீழாக இருக்குது. ஓகே பரவாயில்ல, விட்ருங்க. இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாமே கிளம்பியாச்சு. ஸோ மண்டபத்தை விட்டு வெளியில் வர்றாங்க. நம்ம தாய் மாமா ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வராரு, கையெடுத்து கும்பிட்றாரு. எனக்கு ஒரு நன்றி சொல்கிறாரு. நம்ம A1 டிவி மோகன்ராஜ் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ப்ரோக்ராமை நல்லபடியாக எல்லாம் எடுத்து பண்ணிங்கன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம தொழிலை தானே, ஒரு ஆட்டக்காரனுக்கு ஆட்டக்காரன் எப்படி, நம்ம மாப்பிள்ளை தம்பி நன்றி சொல்கிறாரு. பாப்பா நான் எல்லாம் ஒன்றா நில்லுங்கன்னு சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா மக்களே, எல்லாம் முடிச்சுட்டு காரில் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம பையன் இப்போ எங்கள் சித்தப்பா, நான் அவரை பற்றி சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, அவர் நல்லா நடிப்பார்னு. ஆக்சுவலி ஏன் அப்படின்னா அவர் அப்போ இருந்தே திரைப்படத்துறையில் அதிலெல்லாம் ஆர்வம் உண்டு. நிறைய ஒரு சில படங்கள்லாமே நடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. நிஜ வாழ்க்கையில் நடிக்க மாட்டார், நல்ல மனுஷன். நான் ஒரு ஃபன்னுக்காக விளையாட்டுக்காக ஒரு நடிப்பார் அப்படின்னு சொன்னேன். ஸோ பொதுவாக எல்லாருமே நடிக்கிறோம், ஒரு இடத்துல ஒரு இதில் எல்லாருமே நடிச்சுக்கிட்டு தான் இருப்போம், அது வேறு விஷயம். ஸோ நான் சொன்னது அத்தனையும் விளையாட்டுக்காகவே. பார்த்தீங்களா, இப்போ உடனே பார்த்து சிரிப்பார், வணக்கம் சொல்லுவார். நல்ல மனுஷன், ஜாலியான ஒரு ஆள். வெல்கம் டு கிரேட் கிரியாலன் மேஜிக் ஷோ. பாப்பா குட் கேர்ள். இந்த இடத்துல நான் சொல்லுவேன், மணமகளே மருமகளே வா வா அப்படின்னு பாட்டு பாடியிருப்பேன். ஒரு ஆகமாக போட்டு இழுத்துருப்பேன். எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் நிற்க வச்சு திருஷ்டி சுற்றி தேங்காய் உடைக்கணும் இல்லையா, அந்த நிகழ்ச்சி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜுக்கு அந்த வீடியோகிராஃபர் கூட எடுத்துருக்க மாட்டாங்க, நான் தான் அப்படியே ஃபினிஷிங் பண்ணுறேன். சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போ கொஞ்சம் விசேஷம் வேறு ஆயிடுச்சு மக்களே. கிளைமேக்ஸ் டைம்னால கொஞ்சம் நல்லா விசேஷமாக சிறப்பாக இருந்தேன் நானே. ஸோ அந்த ஒரிஜினல் ஆடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இழுத்து ஆவுன்னு அழட்டிருப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு தான் இப்போ பேக்ரவுண்ட் ஆடியோ கொடுக்குறேன். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஓகே மக்களே. ஸோ நம்ம எல்லாமே ஒரு உண்மையை சொல்லிடுவோம். ஓகே, எதையும் மறைக்க மாட்டோம், ஒளிமறைவே இருக்காது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. பார்த்துட்டு இருக்கவங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா தான் என்னை நானும் திருத்தி கொள்ள முடியும், அப்டேட் பண்ணிக்க முடியும், நம்ம எல்லோரும் சேர்ந்து பயணிக்க முடியும். முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி விழாக்கள் எதுவாக இருந்தாலும் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு விழாவை சிறப்பியுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ தான் இது ஒரு மறக்க முடியாத நினைவுகள் பதிவாகும். சொந்த பந்தங்கள் உறவுகளை பார்க்க முடியும். நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை நாம் உருவாக்கணும் மக்களே. அதுதான் ஒரு விஷயம். மாப்பிள்ளை தம்பி, என்னோடய தம்பி மீசையை தடவறான், வெரி குட் பாய். எங்கள் சித்தப்பா ஒரே புன்னகை தான், ஒயிட் அண்ட் ஒயிட்டு, தலையும் ஒயிட்டு, டை அடிக்கிறத விட்டார். அவன் பின்னாடி என்னோடய அண்ணன் நிற்கிறார், மண் இது என்ன, ஓகே பாய் சொல்லுங்கன்ற பாய் சொல்கிறாங்க. இப்போ விழாவுக்கு வந்திருந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை ஃபஸ்ட்டு பேக்கப் பண்ணுறோம். இவர் தான் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் மாமா அவர்கள், பொண்ணுடைய அப்பா. காரில் கிளம்புறாரு, உட்கார்றாரு. மாப்பிள்ளை பையன் பாய் சொல்கிறான், பொண்ணும் பாய் சொல்கிறா. அப்படி பாப்பா நான் அப்படியே அவங்கள போய் லைட்டாக அந்த மூடுக்கு போனாங்க, நான் போய் அப்படியே ஃபன் பண்ணி சிரிக்க வச்சுட்டேன்.
ஓகே, அப்படியே பொண்ணோட அம்மா காரில் ஏறிட்டாங்க. காரில் ஏறிட்டு அப்படியே என்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் என்ன இது வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கனால தான் நீங்கள் என்ன இது பண்ணுறீங்களான்னு. அப்புறம் ஒரு மாமா பார்த்துட்டு என்கிட்ட கை கொடுக்குறாரு. என்ன அப்படியே ஃபுல்லாக ஜாலியாக பண்ணுறீங்கன்னு. நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். கை கொடுக்க லேட் ஆகிடுச்சு. நல்ல மனுஷன், போலீஸ்கார் மாமா, வெரி குட் மேன். ஆமாம், சூப்பர் மேன். அப்படியே வந்துட்டு காரை சுற்றி போய் காரில் இருக்க இன்னும் மற்ற உறவினர்கள், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண பொண்ணுனுடைய உறவினர்கள், அம்மா தங்கச்சி எல்லாம் காரில் இருக்காங்க. ஸோ எல்லாம் டாட்டா சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. பாப்பா வந்து அப்படியே வெக்கப்படுறா, கையை மூடி முகத்தை மறைச்சிக்கிறா. இருந்தாலும் விடாமல் நான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு வெளி உலகத்துக்கு காட்டுவோம். ஆமாம், சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லி. ஸோ அதான். ஓகே மகளே, கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம திருப்பி அப்படியே மண்டபத்துக்கிட்ட வரேன். ஸோ மண்டபத்துக்கிட்ட வந்தோம்னாக்கா இங்கே இருந்து ரெடியாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க. ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி வச்சதும் நம்மளுடைய இயக்குனர் திரு குணா சுப்பிரமணியம் அவர்கள் தான். அதே மாதிரி இப்போ ப்ரோக்ராம் எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ எண்டிங்லேயும் ஃபினிஷிங்கில் வந்துட்டு நம்மளுடைய இயக்குனர் வந்து அப்படியே கிளம்புறாரு. இதோட இந்த நிகழ்ச்சி திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இப்போயும் நான் மருமகளை க்ளோஸ்அப்பாக காமிச்சிட்டு மருமகளேன்னு ஏதோ போட்டு வாழ்த்திருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவர் நம்ம இயக்குனர் மாப்பிள்ளை குணா மாப்பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லுவார், போதும் மாப்பிள்ளை, ரொம்ப நேரம் வளைச்சி எடுக்கிறீங்க, ஓகே வாங்க கிளம்பலாம் அப்படிம்பார். அவர் கடைசியாக ஒரு வார்த்தை ஃபினிஷ் பண்ணுவார், ஓகே ஓவர் அப்படிம்பார். ஸோ அதுதான் சூப்பர் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அவங்க வந்து என்னோடய சித்தி, மாப்பிள்ளை பையனோட அம்மா. ஸோ பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த நிகழ்ச்சி வந்து திருமண வரவேற்பு விழா இனிதே நிறைவுற்றது. எல்லாமே வந்து நட்புகளும் சொந்த பந்தங்களும் உற்றார் உறவினர்களும் அனைவரும் வந்து நிகழ்ச்சியை விழாவை சிறப்பித்தாங்க. விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுகள் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மாப்பிள்ளை பெண் வீட்டார் அனைவரின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டேன். ஸோ நிகழ்ச்சியை பார்த்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you.